ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல லைக் பீப்புள் ஆர் ஃபூல்ஸ் சப்போர்ட்டிங் இந்த மாதிரி நீ அவ்வளோ பேசினா அண்ட் அண்ட் லைக் நெக்ஸ்ட் மினிட் யூர் கோயிங் அண்ட் லாஃபிங் சீரியஸ்லி அப்படிதான் இருக்கு. ஹாய் ஹால், நான் வந்து ஆர்த்தியோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன். பேசிக்லி எனக்கு ஒரே ஒரு நான் பிக் பாஸ் பார்க்குறேன் கொஞ்ச நாளாக. வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஒரு பேசிக் ரூல் ஆஃப் பிக் பாஸ் வந்து தேர் ஷுட் நாட் பி எனி ஃபிசிக்கல் வயலன்ஸ் ஆர் ஃபிசிக்கல் ஹார்ம் ஆன் அதர்ஸ் தான் சொல்கிறாங்க. பிகாஸ் இட் ஷுட் நாட் அஃபெக்ட் த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் இட்னு. பட் இன்னைக்கு இது டாஸ்க் பார்த்தபோது இட் வாஸ் லைக் பிக் பாஸ் himself is saying that you can harm the people and ask them to leave the task as soon as possible. இஸ் இட் நாட் அகெயின்ஸ்ட் த பேசிக் ரூல்? இது ஒரு அது மாதிரி ஒரு பேசிக் கொஷினே இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்ருதீன்லாம் வந்து அவனுக்கு இருக்கிற கோவத்தை வச்சு அந்த மாதிரி அடிக்கிறான் போட்டு எல்லாரையும். ஸோ அந்த பேசிக் ரூலே இதில் வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்குது நான் பார்த்தபோது. செகண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் திவ்யா வந்து விக்ரம் வந்து ஒரு சின்ன இதுவாக தான் சொல்கிறாரு, லைக் உங்கள் ஃபேஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு. அதுக்கே அவங்க ஆஃப் அன் ஹவர் கண்டினியூஸாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ லைக் அவங்க எப்போ அவங்க எண்ட் ஆவாங்கன்னே தெரியல. பேசிக்கலி ரொம்ப அவங்க எதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டாங்க when it comes to விக்ரம்னு. பட் when it comes to வினோத் or when it comes to others, when they hit them, she is taking it sportively. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷும் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ பட் என்னோட கன்சர்ன் வந்து அந்த பேசிக் ரூல் இஸ் பீயிங் பைபாஸ்டு பை பிக் பாஸ் இஸ் செல்ஃப். அதுதான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சபரியாலாம் ரொம்ப பாவம். அவங்களுக்கு லிட்ரலி அவன் கை ஷிவரிங் ரைட் ஒரு கட்டத்துக்கு மேல. ஆக்சுவலா கானா வினோத் கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மத்தவங்க யாருக்கு எது நடந்தாலுமே டக்குன்னு வார்த்தையை விடுறாரு. நேத்தும் அவனோட கைய பிரஸ் பண்ணிட்டு அவனுக்கு ஆல்ரெடி 2 கையிலயும் சர்ஜரி பண்ணிருக்காங்கன்னு அவன் அத்தனை டைம் சொல்லிட்டான். அகைன் பிரஸ் பண்ணிட்டு இது என்ன வலிக்குதா அப்படின்னு கேக்குறாரு. இன்னைக்கு சொல்றாரு இந்த பால்ல அடிச்சா அவ்வளவு எல்லாம் வலிக்காது, நடிக்காது அப்படின்றாரு. என்ன என்ன பேசுறாருன்னே புரிய மாட்டேங்குது. அவருக்கு வந்தா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. மத்தவங்களோட பெயின் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. வலிக்காமலா கத்துவாங்க யாரா இருந்தாலும்? அதான் கொஞ்சம் கூட ஆப்போசிட்ல இருக்கவன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலா அந்த மாவு வந்து லைக் பாரு கமர்தன் வரும்போது வினோத் இருப்பாரு அங்க. அவர் கேள்வியும் கேட்க மாட்டாரு. அந்த லைக் கமர்தனை கூட கேள்வி கேட்கும், என்னடா பண்றீங்கன்னு அப்படின்னு அவர் போயிடுவாரு. இதுல லிட்டரலா அவர் வந்து சாண்டி, கம்ருதீன் வந்து கவின், பாரு வந்து லாஸ்ட் இயர் ப்ளீஸ் டோன்ட் கம்பேர். அவர் வந்து அப்படிதான் இமேஜின் பண்ணி வச்சிருக்காரு. ப்ளீஸ் டோன்ட் அவங்க சே ரெண்டு பேரோட லவ்வுக்கும் கால் இவர் தான் தூசி ஃபர்ஸ்ட் கூட மெயின் வர கில்லர். மாட்டாங்க. கால் தூசி கூட வர மாட்டாங்க. டோன்ட் சே. ஹாய், நான் ஆர்த்தி பேசுகிறேன். எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குது இதில் வந்து. நான் வந்து ஐ செகண்ட் வாட் மை ஹஸ்பண்ட் ஜஸ்ட் செட் ஆஃப்டர் சம் டைம், ஆஃப்டர் லைக் சம் டைம் பிஃபோர். ஒன் மோர் பாயிண்ட். இப்போ நான் வந்து பார்த்தேன்னா இந்த பாருவுக்கு வந்து பவுண்டரி செட் பண்ண சொல்லி விக்ரம் சொல்கிறார்ல. ஐ கெஸ் யூ கைஸ் வர் ஸ்பீக்கிங் அபவுட் இட். பாரு வந்து அந்த பவுண்டரிஸே எந்த இடத்துலையுமே செட் பண்ண மாதிரி தெரியல, அட்லீஸ்ட் வித் கம்ருதன். ஓகேங்களா? மிச்சம் எல்லார்கிட்டயும் வாய் எடுத்துட்டு வந்து பேசுறா, ரொம்ப பேசுறா. நான் பாருவை நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவன் அவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் லைக் நோ கேர்ள் ஆர் நோபடி ஷுட் ஈவன் கோ பேக் டு தட் கைண்ட் ஆஃப் டாக்ஸிக் பர்சன் இல்லையா? அந்த பொண்ணு இருந்தாலும் ஷி வாஸ் பிளஷிங் கம்ப்ளீட்லி. ஆனா ஆன் தி அதர் ஹேண்ட் அரோரா பார்த்தீங்கன்னா, அவ தான் நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஷி வாஸ் ஃப்ளர்ட்டி வித் கம்ருதீன் அண்ட் ஈவன் வித் துஷார்னு. When she came to know who Kamruddin is, she has established a boundary very clearly, even to Gana Vinod. அவங்க ரெண்டு பேர் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சோடனே she has drawn that boundary. அவளுக்கு ஓகே, she has some cunning mindset, whatever it is. பட் அந்த பவுண்டரி ட்ரா பண்றதுக்கு பாருக்கு ஒன்றும் தெரியல. அண்ட் she is not a kid to like somebody like Vikram or Sandra to go and advise. She is a 30-year-old independent woman
who is living all alone in a metro city, she would have handled lot of men in her life, கரெக்ட்டுங்களா? லைக் டே அவுட் ஒர்க்கில், அவங்களோட மீட் பண்ணுறதுல, ஷூட்டில், எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பாங்க. அது போய் ஒருத்தர் சொல்லி தரணும், அதுவும் இந்த மாதிரி ஒரு மீடியாவில், ஒரு சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிற ப்ரோக்ராமில் ஒருத்தர் போய் சொல்லி தரணும். இன்ஃபேக்ட் அவங்க அம்மா வந்த போது இந்த சேனலை பார்த்து நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேனல் பார்த்து நிறைய பேர் கத்துக்கிறாங்க. ஸோ நீ க்ளீன் ஆயிரு, வேலை செய் அப்படிலாம் அவங்க அம்மா சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு அது கூட ஒருத்தர் வந்து சொல்லி தரணுமா? இது இவ்ளோ இவ்ளோ வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணணுமா இந்த விஷயத்துல? அப்படின்னு ஒண்ணு. அண்ட் இந்த பிசிக்கல் டாஸ்க் வைக்கிறாங்கல்ல, இது போட்டு அடிக்கிறது, இது இது இவங்களே என்கரேஜ் பண்றாங்களே. ஒருத்தரை டிஸ்ட்ராக்ட் பண்ணனா நம்ம இது இந்த பால்ஸ் தருவோம், அதை வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கன்றாங்க. வாட் இஃப் இந்த கேம்க்காக சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் தேர் லைக் பிசிக் ஆர் ஈவன் ஆஸ் திவ்யா செட் ஃபேஸ், ஏதோ ஒன்று ஆகுது. அப்ப என்ன பண்ணுவாங்க? உடனே டாக்டர்ஸ் இருக்காங்க, அங்க டீம் இமீடியட்டா அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா, இவங்களே தானே பிசிக்கல் வயலன்ஸ் இருக்கக்கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் போய் அடிச்சுக்க கூடாதுன்றாங்க, அது கொடுத்தா ரெட் கார்டு கொடுப்பேன்றாங்க. இப்ப பிக் பாஸே நீ கூப்பிட்டு பந்தாலே எடுத்து ஏறி அவங்க மூஞ்சி மேலேயே ஏறின்னு சொல்ற மாதிரி இல்ல இது. இது சாஃப்ட் பால் தாங்க. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோன் ஹர்ட் தட் மச். இவங்க வந்து இப்போ இந்த வாட்டி சபரி சொன்னது மட்டும் தான் எனக்கு திடீர்னு வந்து என்ன உள்ள ஹர்ட் பண்ணுதான்ற மாதிரி இருந்துச்சு. மேபி தே ஆர் ஜஸ்ட் இல்லங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லி அந்த த்ரோயிங். ஸ்மைலி பால்ல ஆக்சுவலி, ம் அந்த ஸ்மைலி பால்ல நான் வந்து எங்க வீட்ல நாங்க விளையாடி இருக்கோம். என் தம்பி என்னை போட்டு அதை வச்சு அடிச்சிருக்காங்க. ம் ஆக்சுவலி ஒரு 2-3 டைம்ஸ்க்கு வலி தெரியாது. பட் அதுக்கு மேல போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு டைம் போல இரிட்டேட் ஆயிடும். ப்ளஸ் அது படுற அந்த ஃபோர்ஸை பொறுத்து இருக்கு. மென் வந்து அது எரியும் போது ரொம்ப ஃபோர்ஸா தான், பிகாஸ் தே ப்ளே கிரிக்கெட் இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓகேங்களா? அண்ட் அது பெயினும் இருக்கும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட், இது வந்து நம்ம குழந்தைங்க பார்க்குற ஷோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற ஷோ அப்படின்றாங்க. ஸோ த இன்டென்ட் ஆஃப் பிளேயிங் திஸ் கைண்ட் ஆஃப் கேம் மேட்டர்ஸ் ஃபார் அ பப்ளிக் வியூவிங் இல்லையா? ட்ரூ, பட் this has been always the case, right? உங்களுக்கு வந்து இந்த டிடிஎஃப்ன்ற போது they are going to give you some aggressive tasks தான். இல்ல அதுக்கு முன்னாடி அந்த கிளாக் டாஸ்க் அதெல்லாம் ஓகே தான். வாட் எவர், அந்த கையை மேல தூக்கி வச்சிருக்கிறது அது வரைக்கும் ஓகே தான். பட் அதுல போயிட்டு பந்து தூக்கி எறியறது அது வந்து தெரியல எனக்கு. மேபி நான் முன்னாடி பார்த்திருந்த போது எனக்கு அப்ப இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கல. பட் இன்னைக்கு நான் என் ஹஸ்பண்ட் இப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ரெனுவஸா ஃபாலோ பண்றாங்க. அவங்க சொன்ன பெர்ஸ்பெக்டிவ் சொல்லும்போது எனக்கும் அது தோணுது. ஆமா, அது கரெக்ட் தானே. நான் இது நாள் வரைக்கும் அப்படி யோசிக்கல லிட்ரலி. எனக்கு இப்போ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த தாட் ப்ராசஸ் இருக்கு. ஆர்த்தி இந்த டாஸ்க் அப்படியே மலையாளம்ல பண்ணதுதான், அதை பார்த்து அதோட வெர்ஷன் தான் இதுவும். ஸோ அங்கேயும் பெருசா யாருக்கும் பிசிக்கலி ஹர்ட் ஆயிருக்காதுன்னு தெரிஞ்சு மேபி இதை வந்து இங்கேயும் கொண்டு வந்திருக்கலாம். இது அந்த சீசன் 7 பார்த்து தான் இந்த இந்த டிடிஎஃப் ஃபுல்லா வைக்கிறாங்க போல இருக்கு இந்த இயர், ஐ கெஸ். எனக்கு வந்து this task wise we can't blame this. See, they would have already tested all this. மேபி இங்க வந்து அந்த 1 monthல இவங்க ரொம்ப ஓவரா சில இடத்துல அடிக்கிறதுனால மேபி that is what is paining kind of a thing, or else maybe repeated targets. இங்க வந்து அடிச்சதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் மோஸ்ட்லி ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் வந்து கம்முக்கு, விக்கல்ஸ்க்கு, கானாக்கு மட்டும் தான் இருக்கு. மிச்சம் எல்லாருமே சாஃப்ட் ஹேண்ட்ஸ் தான். அரரா த்ரோ பண்றது இட் இஸ் நாட் ஈவன் ரீச்சிங் த பிளேஸ். இந்த போடியமே ரீச் பண்ண கரெக்ட் மாட்டேங்குது தாங்க. ரெட் லைன்ல இருந்து. ஆனா இந்த விக்கல்ஸ் அடிச்சதெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு நிஜமாவே பயமா தான் இருந்துச்சு. ஒரு விமனோட அது தெரியலங்க, ஃபேஸ்ல அடிச்சா இல்ல செஸ்ட்ல எல்லாம் அடிச்சா ரொம்ப பெயின்ஃபுல்லா தாங்க இருக்கும். இங்க அவங்க பாரு எரியறத வாங்கிச்சுங்க அடி. பார்த்தாலே பயமா நல்லா தான் இருக்கு. பாருலாம் சரி அடி வாங்கினாங்க. ஆமா, எனக்கு see, I அவனுங்க actually இல்ல felt கம்முன்னு ரசிகன் ப்ரோ, ஒன்னே ஒண்ணு, நம்ம சின்ன வயசுலயே இதெல்லாம் விளையாண்டுருக்கோம்ல. எரிப்பந்துலாம் அது எங்களுக்கு ஆக்சுவலா ஒரு 7 ஒருத்தரையே ஸ்டோன்ஸ் அதான் 7 சொல்றேன், ஸ்டோன்ஸ் ஒருத்தரை எரிப்பந்து ஒருத்தரை எல்லாத்தையும் கார்னர் பண்ணாதான் தப்பு. அதான் ஒருத்தர் மத்தபடி மட்டும் அது அடிச்சதா ஒண்ணும் அந்த தப்பு. அளவுக்குலாம் இல்ல. எல்லாரையும் அடிச்சிருந்தா இட் will not have been this rude or bad. இங்க வந்து ஒருத்தரே பிடிச்சி அடிச்சனால தான் அங்க ஒரு மாதிரி இன்னொன்னு ஆயிடுச்சு. சாஃப்ட் பால் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹார்டான பால் கொடுத்திருந்தா கூட இதை சொல்லலாம். see, நான் பர்சனலி சொல்றேன்னா when we used to play in school வந்து இந்த ரப்பர் பால் வச்சிருப்பாங்க. அந்த என்ன பால் அது, ஸ்ட்ரைக்கர் பால் ஒரு பால் சொல்லுவாங்க. ஸ்டம்பர் பால் வச்சிருப்பாங்க, ஸ்டெம்பர் பெப்சி பால் ஸ்டெம்பர் வச்சிருப்பாங்க. பால் இல்ல ஸ்டெம்பர் எனக்கு பால் ஒரே ஒரு வச்சுட்டு பெப்சி பெர்ஸ்பெக்டிவ் பெப்சி தான் பால் ஸ்டோன்ஸ் ரசிகன். ஆடுவோம் எனக்கு சரியா. ஒண்ணு
இல்ல ரசிகன், எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான். இது ஜஸ்ட் நான் ஒரு ரீகேப் பண்றேன். வாட்டர்மெலன் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்கலாம் அந்த பெட்ரூம்ல சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்கும்போது, அந்த சட்டியில சாப்பிடுற சம் சம் அந்த கமெண்ட்ஸ் 2 பேரும் பாஸ் பண்ணிக்கிட்டாங்கல்ல. அப்ப ம். வந்து வாட்டர்மெலன் வந்து லைட்டா தான் புஷ் பண்ணியிருப்பாரு வினோத்த. ம். அதுக்கே வந்து நெறைய நான் வந்து இந்த ட எக்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். லைக் இட்ஸ் அ பிசிக்கல் வயலன்ஸ், அப்படி புஷ்லாம் பண்ணக்கூடாது. நாட் ஈவன் அவர் மூவ் கூட ஆயிருக்க மாட்டாரு. ம். அதுக்கே அப்போ அந்த அண்ட் தே இன்டென்ட் வர் தப்புன்னு மேக்கிங் நம்ம ஃபன்னுங்க. சொல்லும்போது கானா வாஸ் லாஃபிங். ஆ அதுதான் ம். நான் சொல்றேன். இல்ல. நான் எக்ஸ்ல நெறைய பேர் பார்த்தேன். அது வந்து இட்ஸ் அ பிசிக்கல் வயலன்ஸ். நெறைய பேர் வந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அப்போ அதோட இன்டென்ட் வந்து அந்த மாதிரி பீப்பிள்க்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லும்போது, இட்ஸ் நாட் அபௌட் அப்ப இன்டென்ட் ஆர்த்தி. இன்டென்ஷனும் அந்த மாதிரி இட்ஸ் அபௌட் த தானே. பெர்சன். உங்களுக்கு புரியுதா? வாட் யூ see in அவ்வளதான். it is அதுதான் all அப்போ about the person. அப் இப்ப அப்ப வந்து இட்ஸ் நாட் சபரி வந்து அபௌட் வாட் பீப்பிள் ஆர் டூயிங். இட்ஸ் அபௌட் ஹூ ஹூ இட் ஐ மீன் இட் இஸ் நாட் who அபௌட் த is டாஸ்க். doing இட்ஸ் or அபௌட் who ஹூ it's இட் இஸ் been done டூயிங் இட். against. ஓகே. டூயிங் அப்புறம் ஓகே. சிச்சுவேஷனும் சரி. இப்ப சில பேர் கோவத்துல இருக்கும்போது நீங்க போய் எரிஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவம் தான் படுவாங்க. இப்ப யோசி பண்ணுங்களேன். இங்க வந்து சபரி வந்து பார்வ வந்து ஹிட் பண்ணும்போது, அது டாஸ்க். அத பத்தி நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. தட் அது வந்து தே said like it is task defense. ஓகே. நேத்து டேக் எஸ்டர்டே பாரு வந்து கம்ப்யூட்டர் அடிச்சது வந்து பிசிக்கல் வயலன்ஸ், அசால்ட் அப்படின்னு சொன்னாங்க. கேன் யூ மேக் த டிஃபரன்ஸ்? பாரு நேத்து கம்ருதன் அடிச்சது வந்து அசால்ட், பிசிக்கல் வயலன்ஸ். இட் கேவ் ட்ராமா ஃபார் கம்ருதன். இட் வாஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். அவரை வந்து ரொம்ப இழிவுபடுத்தின மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. பாருவ அப்சல்யூட்லி. அப்ப அடிச்சு இன்னைக்கு அவர் பண்ணது கண்ணு என்னது? கண்ணு போயிருக்கு. தே said like டாஸ்க் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க. எக்ஸாக்ட் வாட்ஸ் ஐ ஹேவ் பீப்புள் ஹூ போஸ்ட்ங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தே வச்சிருக்கேன். பிகாஸ் தேர் வேர் பீப்புள் ஹூ லிட்டரலி said like ஸ்போர்ட்டிவ்னஸே இல்ல பாருக்கு. இதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க வேண்டியதானே. கண்ணு போயிருக்கு. ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க சொன்னாங்க. That's what it has been. யாரு பண்றா on against who it has been done against. பாருவ பண்ணா பண்ணலாம். பாரு வந்து தொட்டா கூட அசால்ட். அப்படிதான் போகும் அது. அப்சல்யூட்லி. அதுதான் நான் சொல்றேன். ஆக்சுவலி நேத்தி பாரு ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணது, அவர் வந்து எனக்கு ட்ராமாட்டிக்கா இருக்கு, எனக்கு அப்பாலஜி வேணும் அப்படின்னு கேட்டாரு. அது இட்ஸ் கேம்ல அவங்க பண்ணதுதான். இன்னைக்கு அதே பாரு இப்ப அப்பாலஜி கேட்டாருன்னா இப்ப என்ன பண்ணுவாங்க? அதான் சொன்னேன்லங்க, பாரு சிச்சுவேஷன் கேட்க மாட்டாங்க. நேத்து இல்ல அவங்க அதுதான். சண்டையில இருந்தாங்க. இல்ல நேத்து சண்டையில அததான் இருந்தாங்க. நான் அததான் அதனால சொல்றேன். அவங்களுக்கு ரசிகன் ஏன்னு சொன்னாலே கஷ்டமா இருக்கும். இல்ல. அப்சல்யூட்லி நான் அதுதான் சொல்றேன். இத நம்ம வந்து போய் ஆக்சுவலி இது அந்த ப்ரோகிராம் ஆர் மேக்கர்ஸே நம்ம கொஸ்டின் பண்ண முடியும். த இன்டென்ட் ஆஃப் திஸ் டாஸ்க் மேபி இல்ல இப்ப எனக்கு பாரு மேல 85 நாளா இந்த இதுல பகைன்னு வச்சுக்கோங்க. இன்னுமே சரியா இல்ல. இப்ப கனி இருந்திருந்தாங்க. கனிக்கும் பாருக்கும் இருந்திருந்தாங்கன்னா, கனி கண்டிப்பா தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்றேன். இப்ப எனக்கு 85 நாளா ஒருத்தங்க மேல பகைன்னா நான் கண்டிப்பா இதுல தீர்த்திருப்பேன்றேன். அதுதான் ஒருத்தரோட நேச்சராவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபைட் அத பண்றதுக்கு அது ஆ. வந்து நோட் பண்றாங்கல்ல உங்களுக்கு, புரியுதுங்களா? அதுதான் சொன்னேன் நானு. ஒருத்தரே கார்னர் பண்ணாதான் பிரச்சனைன்னு சொன்னேன். இல்லங்க. நோட் பண்ணா கூட இதுல என்ன நீங்க வோட்டிங்க See, நீங்க இவ்வளோலாம் ஒருத்தர் சேவ் யோசிக்காதீங்க. ஆகுறாங்கன்றீங்களா? Do you really think Kamruddin would not have been able to hold it longer? இப்ப கூட அவங்க பார்வதியும், கமருதீனும் லைவ்ல அதுதாங்க அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப நான் கூட தான் அதுதான் சொன்னேங்க. பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட இன்டென்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, கம்ருதன் வாஸ் நாட் ஃபீலிங் எனி பெயின் ஆர் எனிதிங். நல்லா தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு விட்டு வந்த ரீசன் வந்து ஹி வாண்டட் டு ஹிட் பார்வதி. அத அப்சல்யூட்லி. வந்து அதாவது பிளேஃபுல்லாவோ, அக்ரெசிவாவோ என்னத்தையோ ஒண்ணு. கோவத்த முடிச்சிரணும். அத பண்றதுக்காக தான் எனக்கு அந்த மாரி இருந்துச்சு எனக்கு. ஐ ஃபெல்ட் லைக் தட். மேபி அதர்ஸ் மைட் ஹேவ் அதர் ஒப்பீனியன். மேபி அதர்ஸ் மைட் திங்க் அவன் டிஃபரெண்ட். செஞ்சாலும் இல்ல ப்ரோ, செய்வாங்க. காமனா அதெல்லாம் எல்லாரையும் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ம். நோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அந்த யாரு கோவத்தெல்லாம் வெளிய கமருதீன் காமிச்ச காமனா மாதிரி அடிச்சாரா? இருந்துச்சு. நீங்க போய் பாருங்க. செக் கமருதீன் பண்ணுங்க. வந்து திவ்யா திவ்யா பக்கம் கிட்டலாம் போல, அப்படி பண்ணல. சுபிக்ஷா பக்கம் போல. கமருதீன் பாருவ தான் வச்சு செஞ்சுட்டு இருந்தான். யாரு கமருதீன் காமனாலாம் அடிக்கலங்க. அவன் வந்து இதான் சாக்குன்னு போட்டு பாருவ See, விட்டா அங்க இருந்த எதனா அந்த ஒரு கம்பி கிம்பி கூட தூக்கி அடிச்சிட்டு இருப்பான் போல இருக்கு. அந்த லெவல்ல கேளுங்க. அங்க எரிஞ்சிட்டு காமனா இருந்தான். அடிச்சது கானாவும், சபரி மட்டும் தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஓகே. விக்கல்ஸ் didn't want to go சபரி towards அடிக்கலைங்க. சபரி அடிக்கலைங்க. கேளுங்க. விக்கல்ஸ் never wanted to go towards திவ்யா cause she will create issues. பாத்துட்டே இருந்துட்டான். சுபிக்ஷா கூட அடிச்சான். பட் he didn't go towards திவ்யா ஏரியா itself. கம்ரு நகரவே இல்ல. கம்ரு was purely only hitting பாரு. கானா வினோத் அடிச்சது எல்லாமே அவங்கள தாண்டி தாண்டி தான் போய் விழுந்துச்சு. யாரையும் அடிக்கல அவரு. கமருதீன் அடிச்சதும் திவ்யா மேல மட்டும் படவே இல்லை. ஆனா திவ்யா மேல அடிச்சான்.
ஆனா ம். பார்வதி கிட்ட அடிக்கிறப்ப எல்லாம் கரெக்ட் ஷாட்டா அடிச்சது. பாப்போம் என்ன அதுக்கப்புறமா ஆக்சுவலா இந்த ஒரு இந்த ரீசன் இருந்துச்சு வீக்கெண்ட் ப்ரோ. வந்து அவங்க கிட்ட பாயிண்ட் அதிகம் ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படிதான் சபரியை வந்து அவ்வளோ அடி அடிப்பாங்க. பாயிண்ட் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சபரியை ஃபர்ஸ்ட் கார்னர் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. யூ கேன் ஆல்வேஸ் கிவ் ரீசன்ஸ், ஓகே. பட் ஆனா there is a point to how long you are going to keep hitting only one person. ஓகே. உங்களை அது அடிச்சிட்டோம். அவங்க ஸ்டாண்டுன்னு கூட சொல்லல ப்ரோ. அவங்க ரொம்ப நேரமா நின்றுட்டு தான் இருக்காங்க அவன் ஸ்டாண்ட் பண்ணி தான் அப்படின்னு சொல்லல. இருக்காங்க. சபரி வந்து கீழே விழுந்துருவான். அவனை தான் அடிப்பாங்க. அவன் கை வலினால கீழே விழுந்துருவான். பாரவும் திவ்யாவும் ஹோல்டு பண்ணிட்டே இருப்பாங்க நான் அப்படின்னு சொல்றேன்ல, சொல்லலாம். திவ்யா வந்து இப்போ வந்து அந்த த்ரெட் தான் சரியா. இப்போ திவ்யா போய் அடிச்சா என்ன பண்ணுவா? ஏன்னா கமருதீனுக்கு ஆல்ரெடி வந்து சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிருச்சு பாரு மேல. அதுவும் ஒரு ரீசனா நான் எடுத்துக்கிறேன். சாஃப்ட் கார்னருக்கு அடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அதனால வன்மமா அடிச்சிருக்க மாட்டான்னு சொல்றேன் ப்ரோ. ம். டார்கெட் எடுக்க அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றேன். பாப்போம். தெரியல. பாப்போம் என்னன்னு. அதெல்லாம் தெரியல. See, it's all how you ஏன்னா understand அதான் the இப்ப person. பேட்சப் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுலயும் ஈஸியா நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். பேட்சப் அந்த ஆயிடுச்சு. சாஃப்ட் கார்த்தி கார்னர் ஆயிடுச்சுங்க. 1 ஹவர்லயே நல்லா காட்டிட்டான். ஒரு 2, 3 நாள் நாங்க சரியாயிடுவோம். டொமஸ்டிக் வேலை சொன்னதெல்லாம் அவன் விக்கல்ஸ் கூப்பிட்டு சொல்றான். டிவிலாம் சொல்லி வச்சிருக்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்டில் பண்ணா நீ சொன்னது வந்து பொய்கின்ற மாதிரி ஆயிடும். பார்த்து அப்படின்றாங்க. ப்ரோ எனக்கு என்னமோ இவங்க வீக்கெண்ட் வரைக்கும் போக கூடாதுன்றதுக்காகவே பேட்சப் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இந்த டைம் வீக்கெண்ட் போகணும், கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஆனா எனக்கு ஒரு இது என்னன்னா, இந்த மாதிரி டிடிஎஃப் வீக்கை இவங்க இப்படி பர்சனலா கொண்டு போறாங்களேன்ற மாதிரி இருக்கு. பட் இந்த டைம் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணும்போது எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அகெயின்ஸ்டா இருக்கணும் இவங்களுக்கு. கண்டிப்பா அவங்களோட பாயிண்ட்ஸை தெளிவா எடுத்து வைக்கணும். ஏன்னா இவங்க பண்றது வந்து இது வந்து மோஸ்ட்லி சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி தான் போகும் போல இருக்கு இந்த வாரம். ஆனா யாரும் டைல்யூட் பண்ணிடக்கூடாது. இவனுங்க அடிச்சுக்குவாங்க சேர்ந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்க அடிச்சுக்கிறதா இருந்தா தனியா அடிச்சுக்கோங்க. நடுவுல வந்து பிளாஸ்மா முன்னாடியோ இல்ல ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடியோ நீங்க உங்களோட பஞ்சாயத்தை கொண்டு வரக்கூடாதுன்ற லெவலுக்கு பேசி முடிச்சு வைக்கணும். அப்பதான் இவனுங்க அடங்குவானுங்க. இல்லைன்னா மத்த எல்லாரையும் ஊருகா மாதிரி தொட்டுக்கிறதுக்காக எல்லார்கிட்டயும் வந்துருவானுங்க. விஜேஎஸும் ஸ்ட்ராங்கா இதை வந்து அட்ரஸ் பண்ணி விட்டுறணும். இதுக்கப்புறம் 2 பேருமே கொஞ்சம் ஓவர் போர்டா போற மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது பண்ணிட்டு 2 பேரும் பர்சனல் தானே. இதுக்கு முன்னாடியும் 2 பேரும் நிறைய டைம் அடிச்சிருக்காங்க, சேர்ந்துக்கிறாங்க. அதை யாரும் கொஸ்டின் பண்ணது கிடையாது. இந்த டைம் வந்து கொஞ்சம் ஓவர் போர்ட் ஆகி எல்லா ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடியுமே அக்லியா 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இப்ப வந்து அகைன் 2 பேருக்குமே அந்த இனிஷியேட் எடுக்கிறாங்க. நான் ஒருத்தர்னா சொல்லி இதுல வந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா பாருக்குமே பேட்சப் ஆகணும்ன்ற ஒரு இது அந்த இன்னைக்கு 1 ஹவர்ல பார்க்கும்போது கிளியராவே அவங்க அதுக்கு இனிஷியேட் எடுக்கிறாங்கன்ற மாதிரி தான் அந்த கிளிப்ஸ் எல்லாமே இருந்தது. சோ யா, யா. 2 பேருமே போத் ஆர் மியூச்சுவல். இதுல இந்த பேட்சப்ல 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு மியூச்சுவல் தான். இதுல யாரு இனிஷியேட் பண்ணாலும் அதுல 2 பேருமே மியூச்சுவல் தான். சோ பார்வதி வந்து தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்களாமே. இப்ப அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. இல்லையே. பேசிட்டு தான் இருக்காங்க எல்லாரும் உட்காந்து முன்னாடி. பட் நேத்து அப்டேட்ல கமருதீன் கால்ல விழுந்தான் 3 hours கன்வின்ஸ் பண்ணன்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க. ஏங்க பட் ஏங்க ஆனா இவங்க ஒரு நிமிஷத்திலே நோ கன்வின்ஸ் ஆகுற மாதிரி இருக்காங்களே. தட்ஸ் வாட் ஐம் சேயிங் ரைட். அங்க உடனே வந்து கன்வின்ஸ் ஆகுறாங்க. இன்ஃபர்மேஷன் வந்து ஹி ஆஸ் சாரி. அது வந்து இவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. தேர் வாஸ் அ ஹக் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. இந்த 2 hours 3 hours இந்த கன்ஃபெஷன் ரூம்ல வச்சு கேட்டாங்க. நத்திங் ஹேப்பன். யாரு அந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நோ, நாட் அட் ஆல். அவங்கதான் அவன் பார்த்தாலே இந்த பொண்ணு சிரிக்குது, இதாகுது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஏங்க அதாங்க தட் இஸ் ஒன்னா ஆல் டூ ஃபேண்டம் மாதிரி நரேட்டிவ்ங்க. எல்லாம் சரியா தெரியல. ஓகேயா? இன்ஃபர்மேஷன் அதாவது வந்துருச்சு. நாங்க ஓகே. இல்ல, சி வி காட் தி சேம் எங்க ஆளு இன்ஃபர்மேஷன். போகலப்பா, உங்க ஆளுதான்ப்பா எங்க ஆளு கால்ல வந்து விழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது. ம். எங்க ஆளு பார்த்தா அப்படி கெத்து, இல்லையே. உங்க ஆளுதான் இது பண்ணாங்க. ம். ரசிகன் உங்களுக்கு டிலேவாவா வருது. பவுடர்லாம் எடுத்து அவன் மூஞ்சில அடிச்சிட்டாங்களே. விளையாண்டுட்டு இருக்காங்களா இப்போ உட்காந்து? ரசிகன் பந்தில் கொஞ்சம் அடிச்சா ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரமேஷ் ஓகே ஓகே இருக்கு, ரவுண்டு அவரை போயிடலாம். பேசணும். ரமேஷ் பேசுங்க ரமேஷ். அடுத்து ஜான், அப்புறம் பிரகாஷ். Hi, hi, hi. Hi, everyone. Okay. See, makers or channel, probably they would have done a thorough study about the task. But still, the ball experience, சொன்னாங்க இல்லையா, even I'd like to share the experience.
அது கண்ணு ரப்பையிலையோ அந்த கண்ணில் பட்டாலோ உயிர் போகும். வலி அவ்வளோ வலி வீக். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க, நம்ம பைக் ஓட்டிகிட்டே போயிருக்கும்போது ஒரு சின்ன பொடி கல் நம்ம கண்ணில் போடும் பார்த்துருக்கீங்களா? அந்த மேலே லாஷஸில் எவ்வளோ எவ்வளோ பெருசாக வீங்கும். இட் ஹர்ட்ஸ் லிட்ரலி, இட் பெயின்ஸ். ஏன்னா இந்த பாலை நான் ஒரு தடவை வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கேன். கசின் பிரதரோட பையன் கண்ணில் பட்டானா நல்ல சிகப்பு கலர்ல பழம் மாதிரி வீங்கிடுச்சுங்க கண்ணு. இட் ஹர்ட்ஸ் அன்லெஸ் அன்டில் ஒரு பேக் பம்ப்லயோ தைஸ்லயோ டசன்ட் ஹர்ட் டூ மச். அண்ட் ஒன் மோர் திங், அது ஃபர்ஸ்ட் அந்த அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது ஒரு பிரிக் இருக்கும் தெரியுமா? அந்த டொப்பு 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 டொப்புன்னு அடிக்கும்போது அந்த பெயின் அடிச்சு வலிச்சு தான் வலிக்கும். நம்பர் ஒன். ஒன்றும் இல்லைங்க, லேடிஸ் ஆர் ஜென்ஸ் எனிபடி கிச்சன்ல சமைக்கிறவங்க ஒரே ஒரு கடுகு வெடிச்சு வந்து ரப்பையில ஊத்துங்க. கரெக்டா? ஒரு கேக்குதா? சிராஜ் மியூட் There பண்ணிக்கணும். is a noise. சிராஜ் ப்ரோ மியூட் பண்ணுங்க. பயங்கர சத்தம் கேக்குது. ஓகே, கேன் ஐ டாக் நவ்? யா ஓகே, நம்ம கிச்சன்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பவங்க ஒரு சின்ன கடுகு, ஒரே ஒரு கடுகு வெடிச்சு வந்து ரப்பையில ஒட்டும். வலி போகும், வலிக்குங்க. இட் ஹர்ட்ஸ் அன்லெஸ் அந்த ஃபேஸ்ல வந்து ரொம்ப ஃபிலிம்ஸியா ரொம்ப சாஃப்டா இருக்க இடத்துல அந்த காது எட்ஜு, ஓகே, அந்த மூக்குக்கும் அந்த கண்ணுக்கும் நடுவுல அந்த சீக்ஸ்க்கு மேல அதெல்லாம் இட் ஹர்ட்ஸ் அ லாட். வலிக்குதான் வலிக்கும், கண்டிப்பா வலிக்கும். இன்னொன்னு வந்து இவங்க பண்ணது வந்து சீங்க, இது வந்து நார்மலா கையில நார்மலா பட்டாலே அந்த ஷேக் இருக்கும், டக்குன்னு விட்டுறலாம். இவ்வளவு அடிச்சு திம்சா பண்ணணும் அவசியமே கிடையாது. தட் குட் பி பாரு ஆர் எனிபடி ஃபார் தட் மேட்டர். இவ்வளவு அடிக்கணும் அவசியம் கிடையாது. திவ்யா அவுட் எனிபடி ஃபார் தட் மேட்டர். என்னங்க வெஞ்சன்ஸ் வச்சு என்னமோ டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்து அந்த அந்த உருங்கிற அந்த ரேஞ்சில் அடிக்கிறாங்கங்க. அது வந்து உடனே கேமுன்றவாங்க. இது அதுதான் டெக்னிக்கா அவங்க என்ன யூஸ் பண்ணிடுறாங்கன்னா, கேம்ல அதெல்லாம் சகஜமா வந்துடும் இல்லையா? ஸோ வெயிட் பண்றாங்க. எந்த கேம்ல போட்டு அடிக்கலாம், அடிச்சானா அது கேமோட ஒட்டி போயிடும். இதே வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஒரு ஸ்பாஞ்சையோ ஒரு ஃபேஷியல் கிட்டையோ தூக்கி அடிச்சோன்னா அது வந்து இஷ்யூ ஆயிரும். இது டாஸ்க்குள்ள அடங்கிரும். இதெல்லாம் இது எப்படி சொல்றது? இது ஜஸ்ட் அவைல் த ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளவுதான். விக்ரம்லாம் பண்ணதை பார்த்தா ஷியர் வெஞ்சன்ஸ், ஈவன் கமருதீன் ஷியர் வெஞ்சன்ஸ். ஓகே, கானா வினோத் கைண்ட் ஆஃப் ஓகே தான். பட் கானா வினோத் திவ்யா பக்கமே போல. பார்வஸ் ஃபோர்ஸி கண்ண காமிச்சு போடா போடான்னு சொன்ன உடனே தான் ஷி கேம் டு திவ்யா. ஓகேவா? அவரும் வரவே இல்லை. ஜிவி ஆல்சோ டின் கம். தென் நியூட்ரலா இருக்கணுக்கா வந்தாங்க. பட் நீ என்னதான் அந்த சீனை போட்டாலும் இட் வில் ஷோ ஆன் யுவர் ஃபேஸ். ஸோ என்ன பொறுத்த நீங்க வரைக்கும் சொல்ற மாதிரி விக்ரம் பாத்தீங்கன்னு கம்மு. வச்சுக்கோங்களேன், விக்ரம் மூஞ்சி தான் அப்படி இருந்துச்சு. அஷ்டகோணலா இருக்கும் அடிக்கிறப்ப ஒவ்வொரு எக்ஸாக்ட்லி. பாலுக்கும். அவன் வந்து இல்ல, ஐயோ இந்த பால் தவறிடுச்சே, பட்டிருக்க கூடாதா, பட்டிருக்க, அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல. உங்களுக்கு புரியும். இதுல என்ன பெருமை வேற? பழமொழி சொல்லுவாங்கல்ல, நீ மேய்க்கிறது எருமை பெருமை உள்ள வந்து வேற. அது அவ்வளவு நேரம் பிடிச்சிருக்காங்கன்னா 1 ஹவர் பந்தால அடிச்சிருக்கேன், அது வேற அவனுக்கு. ஆனா ராமா, அடிச்சதுக்கெல்லாம் அதுல ஒரு ஒண்ணு ப்ரோ, பெருமை சரி. அவர் வைக்கிற குறி ஒண்ணுமே சரியாகல. அதுதான் நல்ல விஷயமா போச்சு. இல்லைன்னா வச்சுக்கோங்க பெரிய கேஸ் ஆயிருக்கும் அவருக்கு. எக்ஸாக்ட்லி 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 சீரியஸ்லி. சி அவரோட ஒன்னு சொல்லிட்டு முடிச்சிடறேன் ஷார்ட்டா. அவரோட வெஞ்சன்ஸுமே இன்னும் இருக்குங்க. எப்படி சொல்லட்டுமா? திவ்யா ஏதோ ஆனோடனே ஃபர்ஸ்ட் வெளியே வந்தோடனே அந்த இதுல அந்த காலில் படாம கூச்சு விளையாடுங்களா, சிரிச்சான். அப்ப அரோரா பரவாயில்ல சாம். அப்பப்போ ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருக்கா. நீங்க நோட் பண்ணுங்களேன். கேக்குறா, நீ சிரிச்சே என்னன்னு? சிரிச்சேன் ஆமான்னு. எதுக்காக சிரிச்சேன்னு அவ கேக்குறா. அவனு வேணுட்ட எதுக்காக சிரிச்சேன்னா, திவ்யா வந்ததுக்காக சிரிச்சியா நீ சொல்லு அப்படின்னு. அவன் ஆன்சரை பாருங்க, ஸ்டூப்பிடா இருக்கு. அதுக்கெல்லாம் சிரிக்கல. சிரிப்புக்கு எதார்த்தமான எடுத்துக்கலாம். நான் முதல்ல அவுட் ஆகி வந்துட்டேன் அதனால சிரிச்சானா? டேய், நீ டாஸ்க் மேனியாக்கு, நீ ஃபர்ஸ்ட் அவுட் ஆகி வந்துட்டேன்னு சிரிச்சுட்டு வருவியா வெளியே? அது சப்ப கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? யூ வாஸ் டெல்லிங் அரோரா. ஸோ அதாங்க. இந்த இந்த நான் என்ன சொல்றேன், அவங்க லவ் கன்டென்ட் கம்மு அண்ட் பாரு என்ன குடுத்துட்டு போட்டும். இவங்க ஹோல் ஹவுஸ்மேட்ஸ் வந்து பாய்க்க இக்னோர் பண்ணணுங்க. அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு, இவங்க 2 பேரே நான் எனக்கு புரியல. டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறாங்க, புரியுது. நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் இங்கேருந்து பார்க்கும்போது என்ன டிஸ்டர்ப் ஆகுதுன்னு. அந்த க்ளோஸ் என்னோட ஆகுதா? நான் என்ன சொன்னேன், இந்த ஹோல் த டீம், த கண்டஸ்டன்ட் ஷுட் இக்னோர் தெம். இப்போ கம்மியா தானே இருக்கு. ஜஸ்ட் அவாய்ட். அடிச்சுக்கிட்டும், பிடிச்சுக்கிட்டும், கட்டிக்கிட்டும், புறங்கட்டும், கம்ப்ளைண்ட் சொல்ல வந்தா எந்திரிச்சு போயிடணும். கம்ப்ளைண்ட் சொல்ல வந்த காசிப்ப பத்தி சொல்ல வந்தா வச்சுக்கோங்களேன், இப்படி பாரு, அப்படி பாரு, எந்திரிச்சு போயிடணும். அவங்க சொல்லணும், இந்த பாரு உங்க லவ் கண்டென்ட்ட பத்தி பேச வரீங்கன்னா நாங்க கிளம்பிடுறோம்.
வேற ஏதாவது பேசுறதா இப்படி இக்னோர் பண்ணிட்டே வந்தாலே இவங்களோட இது தாக்கம் குறையும், சீனும் கொஞ்சம் குறையும். இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ப்ராப்ளி இட் மே வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன். முன்னாடி சரி நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ கண்டஸ்டன்ஸ் ஆர் வெரி லெஸ் இல்லையா? ப்ராபபிளி தே கேன். இதுதான் மருந்து என்னங்க கொடுக்க முடியும்? என் லவ் பண்றது என் உரிமைன்னு சொல்லிட்டு போவான். கிஸ் எடுக்கிறது என் உரிமைம்மா, தொடர்றது என் உரிமை, சண்டை போடுவோம், பேச்சப் பண்ணுவோம், எங்க உரிமைம்மா. என்ன உரிமைன்னா உன்னோட வச்சுக்கோ, என்கிட்ட நீ வராத, அதை பேஸ் பண்ணி பேசுறதுக்கு வராதன்னு சொல்லிட்டு மேபி தே கேன் பாய்காட் அண்ட் ப்ராபபிளி இட் மே ஒர்க் அவுட். Thank you guys. Thanks for the opportunity. Thank you so much. அபிகா இருக்கீங்களா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் யாரு? ஜானி பிரகாஷ். இருக்கேன் இருக்கேன். ஓகே ஓகே, பேசுங்க. விக்னேஷ், ரசிகன், அபி, சாம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ரிலீஸ் தி சேம். So hopefully definitely you guys will have a blast for sure. So எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த டாஸ்க் 6 அப்புறம் during new year and after new year is there any other task or after task 6 it's all done? இன்னும் 3 டாஸ்க். Okay, so there are more tasks in this season, right? 3 more tasks தான். இல்ல அதான், so totally on the whole it's like 9 tasks, கரெக்டா? Okay, got it. இல்ல நான் இன்னைக்கு ஆக்சுவலி நான் இந்த இதெல்லாம் நான் பத்தி பேசவே மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை எனர்ஜி. பட் ஃபார் ஷுர் இன்னைக்கு அந்த பால் இந்த பால் இந்த இதெல்லாம் பார்த்தா நல்லா வச்சு வாங்கிக்கோ அப்படின்னு தான் இருந்துச்சு. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். பட் தீஸ் பேட்ச் அப் ஆர் ஆல் தீஸ் திங்ஸ் தே ஆர் மெச்சூர்ட் இனஃப். ஸோ whatever they are doing, அவங்க தள்ள அவங்க மண்ணை போட்டுக்கிறாங்களா இல்ல they think it's good, it's all their wish, we can't say anything. அவ்வளவுதான். சோ அதை பத்தி பேசி நான் வேஸ்ட் பண்ண விரும்பவே இல்ல. The one thing is I seen something for Sandra, yes, even I felt the same, she shouldn't be involved going further with all these things. He should just only focus on the game. Marada enakkum thonichu. That's all. Okay, post potache. Enga, she was not involved. This guy ran behind her and he kept triggering and saying, shifting the blame of all this fight on her. உங்களுக்கு புரியுதா? இவங்க பாருக்கும் கம்முடுக்கும் சண்டை வந்ததுக்கு சாண்ட்ரா தான் காரணம். The reason, because she's kind of whatever Paru says, she is kind of saying I also noticed. இப்போ இவனுக்கு என்னன்னா பாரு நான் எப்படி மேனிபுலேட் பண்ணிடுவேன். பட் நீ பாருக்கு இல்ல இப்படிதான் இருக்கும் நீ சொல்றதுனால அவ மைண்ட் பிரெயின் வாஷ் ஆகுதுன்ற மாதிரி he is kind of thinking like that. சோ நான் நான் இது பண்ணிடுவேன். ஆனா நீ உள்ள குட்டையை குழப்பி குழப்பறதுனால உன்னை நான் மெயின் டார்கெட்டா வச்சுக்கிறேன். he is assuming and he kind of targets her because இன்னைக்கு afternoon கூட I just saw few clips. He is kind of saying that she is saying this that and that's not right, as if அவனுக்கு மெயினா அந்த இந்த PR சொன்னதுல இருந்தே he is more focused on Sandra. Plus add on in the Paru issuesன்றதுனால he is like two things I'm going to be more நல்ல வேஷம் போட்டது, பாட்டு பாடினது, எனக்கு ஒரு சாஃப்ட் சைடு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இன்னசென்ட் சோல், இது எல்லாமே பொய். இதுதான் உண்மையான கமருதீன். கமருதீன் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் அட் த ரைட் டைம். அப்படிதான் நான் பாக்குறேன். பட் அபி நவ் வாட் இஸ் த பாயிண்ட்? இப்போ என்னால இந்த வாரம் அமைச்சிக்க மாட்டாங்க. இது பேட்சப் போயிட்டானே. சில உள்ள போய் இதே மாதிரி அசிங்கமா பண்றீங்க, அப்புறம் 2 பேரும் கட்டிப்பிடிச்சிக்க சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிருவாரு. அது பீப்புள் தான் டிசைட் ஏங்க யாரா இருந்தாலும் அதுதாங்க சொல்லுவாங்க கண்டிப்பா. இப்ப எப்படி கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம். நேத்து அடிச்சுக்கிறாங்க, இன்னைக்கு if they are patching upனா obviously the person who sees it they'll be like, you know what, விக்ரம் நீ சொன்னதான், the accusations you kept in front of everyone, நாங்க எல்லாம் அதுல உனக்கு நின்றுருக்கோம். You said domestic violence.
டிவியோட அர்த்தம் தெரியுமா அவருக்கு? டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் a very 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 huge accusation which can put you behind bars. அத சொல்லிட்டு அடுத்த நாளே போய் இந்த மாதிரி கட்டிப்பிடிச்சு விளையாண்டுட்டு இருந்தேன்னா நீ சொன்னது எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? he is literally saying that நீ சொன்னது தப்பு, மெயின்டைன் யுவர் பவுண்டரிஸ், லெட் விஜய் சேதுபதி கம் அண்ட் ஃபினிஷ் திஸ் ஆஃப், அதுக்கப்புறம் என்னலாம் பண்ணுன்னு சொல்றான். ஏங்க நான் தட் என்ன இஸ் த கேக்குறேன், சீரியஸ்னஸ் ஆஃப் த நீங்க வந்து ஒரு இஷ்யூ தட் ஷீ முக்கியமான டிட். அதுதான் எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு ரசிகன். See a person, இப்ப you see the last few instances. Yes, like I'll go with Paru side. You know what? You have true feelings for him. Okay, but the person says நீ என்ன உலகழகியா, அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீ அடிக்கிறதுக்கு வந்து அந்த பாலை எட்டி உதைக்கிறதும் தட்டி விடுறதும் இன்னைக்கு லிட்ரலி தட் லைக் வித் தட் ஸ்மைலி பால் ஹி இஸ் கைண்ட் ஆஃப் எல்லா த்ரோவும் டார்கெட்டடா இருக்கு. ஸோ வென் யூ see all these things, how can you go and patch up? You don't have to be like patch up. If you think him as a player, hi bye, that's all. Other than that nothing. அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் தானே நீ இருக்கணும். Why are you going and patching up? You have to first get these answers, right? A person, you are the one yesterday said, you know what, I told only once, but you are the one bringing the topic again and again and again. So if you have that mindset, first you have to clear everything, why he is bringing up the topic again and again, and why he is kind of accusing you, why, like you don't feel that what that feelings from him is trueன்ற மாதிரி உனக்கே ஒரு ஃபீல் வரணும் இல்லையா? அப்ப எதுக்கு நீ போய் பேட்ச் அப் பண்ணணும்? இல்ல நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? உள்ள ஓவரா இல்ல இல்ல பேசுறேன். இல்ல இல்ல எனக்கு என்னன்னா இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கல. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீ ஸ்டார்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியில இருந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா என்னைக்கு அந்த டாக் பார்க் நடந்ததோ அன்னையில இருந்து பார்வதி ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்றாங்க. அன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வருது. இத வினோத் அமித் சாண்ட்ரா இப்படி பேசி 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 பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சர்டைன் கண்டஸ்டன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களோட கண்டென்ட்டுக்கும் அவங்களோட இதுக்கும். ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா 4 ப்ரோமோ 5 ப்ரோமோ வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு முன்னாடி இதை பத்தி மட்டுமே போட்டு பிரச்சனை பண்ணாங்க. ஈவன் ஃப்ரீ ஸ்டார்ஸ் வீக்ல கூட மீதி ஃபேமிலிக்கு கிடைக்க வேண்டிய ப்ரோமோஸ் எதுவுமே கிடைக்காம அந்த பிரைம் டைம் ஃபுல்லா இவங்க சண்டை அக்ரெசிவா பிஹேவ் பண்றது எல்லாத்தையும் எடுத்தாங்க. சரி இவ்வளவு அக்ரெசிவா பிஹேவ் பண்ணானே இது பண்ணானே அடுத்த நாள் அவங்க அம்மா வந்த உடனே என்ன பண்ணாங்க பார்வதி அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, நார்மலா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஒண்ணுமே நடக்குது, நார்மலா இருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இந்த சண்டை பிரேக்கப்னு ஒண்ணு பண்றாங்க. ஸோ நான் என்ன கேட்கறேன்னா த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தி கன்சியூம் ஆன் த ஹவுஸ்மேட்ஸ் ஆன் த ஆடியன்ஸ் இட் இஸ் டூ மச். தேர் ஹேஸ் டு பி எண்ட். இதுக்காக ஜஸ்டிஸ் ஃபார் பார்வதின்னு ஒரு குரூப்பும் ஜஸ்டிஸ் ஃபார் கமருதீன் ஒரு குரூப்பும் சொல்றத நான் எந்த காலத்துலயும் ஒத்துக்கவே மாட்டேன். உண்மையிலேயே சொல்ல போனா மீதி 7 கண்டஸ்டன்ட்டுக்கு தான் அங்க ஜஸ்டிஸ் தேவை. அவங்களோட ஸ்கிரீன் டைம், ஷோ டைம், அவங்களோட வேல்யூபிளான டிடிஎஃப் டைம், அவங்களோட மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து கன்றாவியா ஸ்டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாவோ ஒரு ஆடியன்ஸாவோ ஏன் யாருமே கேட்க மாட்டோம்? எங்க கேட்டு see the only thing is if you keep on talking about this, definitely I'm just saying my opinion, like your energy gets wasted because whatever they are doing இன்னைக்கு patch up பண்ணிக்கிறாங்க, tomorrow maybe I'm just saying tomorrow they might fight once again, or maybe on the Friday they'll fight once again, so that on Saturday like what ஒருத்தர் பத்தி கேட்கும்போது சார் இவங்கெல்லாம் பர்பஸா தான் சார் பண்ணாங்க, அவங்க வேணும்ட்டே அவங்களுடைய வன்மத்தை காமிக்கிறாங்க சார், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. உடனே யாரை சேவ் பண்ணுமா, நான் வந்து இவங்கள சொல்லுவேன் சார் அப்படின்றவாங்க. So this is how like it was going on. So you can't even predict, okay, these two are real like feelings, or whether they are just kind of doing it for a content, or is it fake? You can't even predict anything. So what's the point you talking about that? You might talk about something else as well regarding the task or about other contestants.
சைலண்டா இருக்காங்க. பேசலாமா? அதானே அது எப்ப பார்த்தாலும் நான் பேசிட்ட அப்புறம் ஏன் இவ்வளவு சைலண்ட் வருது? ஏன்? ஹாய் அதுக்கு ஆட் ஆன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க சொல்றது எல்லாமே நியாயமாவே இல்லை. ஹாய் விக்னேஷ் ப்ரோ, ஹாய் ரசிகன் ப்ரோ, ஹாய் எவ்ரி மேம், ஹாய் எவ்ரி ஆ, ஒன். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. பேசுங்க ப்ரோ. ஆக்சுவலா வந்து என்னன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஆடியன்ஸ் தாங்க வேணும் இங்க, நாட் ஃபார் கண்டிப்பா. இதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நாட் ஃபார் அதுதான் நம்ம கேட்கணும். நாட் ஃபார் கம்ரு, நாட் ஃபார் பார்வதி. ஜஸ்டிஸ் ஃபார் ஆடியன்ஸ் தான். ஏங்க இவங்க 2 பேர் சேர்ந்து இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டாக் பார்க் பண்ணிச்சு. ஏன்டா நீங்க உண்மையிலேயே ஷோ நடத்துறவன் தானே? ஷோ ரன்னரையும் அவங்க கூட கோ ரன்னரையும் சேர்த்து வெளியே தள்ள வேண்டிதானே? ஷோ ரன்னரும் கோ ரன்னரும் இதே வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதை நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு இதுக்கு தானே நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கோம். கேட்டால் நீ அவர் வந்து சொல்லுவார், சார் நீங்கள் வேணா சேனல் திருப்பிங்க சார், நான் மொபைலில் பார்க்குறேன் சார், சேனல் திருப்ப முடியாது. கேவலமா லாக் அவுட் பண்ணுங்க பாரு. பின்ன சப்ஸ்கிரைபர் எதுக்கு சார் போட்டிருக்கேன், காசு திருப்பி கொடுங்க சார்னு கேட்போமா? அதுதான் சொல்றேன். இல்ல இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு காசை திருப்பி ரிட்டர்ன் கொடுங்கன்னு கேட்கணும். இல்ல ஒரு இது வேணாங்களா, ஒரு நீதி வேணாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்க பண்றதெல்லாம் வேற, அது வேற எடிட்டிங். டே மொத்த எனக்கு நல்ல மொமெண்ட்ஸை போட்டு தொலைங்கடா. இந்த அரோரா இது சபரி விக்கல்ஸ் எல்லாம் ஒரு சில டைம் வந்து பேசும்போது அவ்வளோ ஃபன்னா இருக்குது. அந்த ஃபன் இதெல்லாம் வந்து அப்பயும் போட்டு தொலைய மாட்டானுங்க இந்த 1 hour ஷோல. எங்க தயவு செஞ்சு இந்த அரோரால சொல்லாதீங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு துஷார் துஷார் துஷார்னு தள்ள போய் இடிச்சுக்காத குறையா இருக்குது. அத கூட நாங்க பாக்குறோங்க, அத கூட நாங்க பாக்குறோங்க. இந்த ஒரு இது மட்டும் தாங்க அடிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை. மத்தபடி அவங்க ஃபன் இதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. அப்படி பார்த்தா பிரகாஷ் ப்ரோ, இனிமேல் வெளில போன வியானா பத்தி பேசுங்க. லாஸ்டா நான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், பேசாம வியானா பத்தி பேசலாம். இல்ல வியானாவும் துஷாரும் தான் ஒன்னா வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்றானே சபரி. அந்த மாதிரிதான் வரும். அவங்கள பத்தியும் பேசுறாங்க, பேசாமலாம் இல்ல. துஷார்னு எழுந்திருச்சுன்னா உடனே வியானான்றாங்க. அந்த பொண்ணு பாவம் சிவனேன்னு இருக்குது. இல்ல ஆக்சுவலா வந்து மத்த மூமெண்ட்ஸ் எதுவுமே வர மாட்டேங்குதுங்க. ஃபுல்லா இது டாக்ஸிட்டி. ஐயோ பார்வதி மாதிரி தான். ஐ கான்ட் கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ் ரசிகன் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அதுக்கே ரசிகன் ப்ரோ சொல்ற, என்னையே அழுகிற உள்ள இல்ல இப்ப நீ வேற யாருக்கிட்ட சொல்றது? விக்னேஷ் ப்ரோ சாரி. சொன்ன என்கிட்ட சொன்னா மட்டும். இப்ப பாரு, இப்ப நான் அடிக்கலான்னு உட்காந்துருக்கேன், சரி காரணம் உட்காந்துருக்கேன்னா. இப்ப அடுத்த அப்டேட் வந்து அது அதோட கேவலமா இருக்கு. நான் எனக்கு சும்மா இருங்க. இல்ல ப்ரோ, கில்லர் காயின் டாஸ்க் வேற இருக்காம இந்த லட்சத்துல இன்னைக்கே இந்த பால் டாஸ்க்லயே போட்டு இந்த வெஞ்சன்ஸ் வச்சு இல்ல அவங்க வந்து பெருசா ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்க. சோ அந்த கில்லர் காயின்ல பெருசா அடிதடி எதுவும் நடக்கல. அப்படியா? வா, எல்லாத்துக்கும் கை குலுக்கி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டானுங்க. சூப்பர். நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காது. சிம்பிளா சொல்லணும்னா கில்லர் காயின் டாஸ்க ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க. போன டைம் வந்து உனக்கு அதிகமா பாயிண்ட் இருக்கா, ஓகே நீ ஃபர்ஸ்ட் வெளில போறியா, ஓகே. இல்ல போன டைம் வந்து கில்லர் காயின் டாஸ்க் வந்து ரொம்ப அக்ரெசிவா நீங்க சொல்லி திட்டு வாங்கினாங்க. இந்த தடவை கில்லர் காயின் டாஸ்க் இந்த மாதிரி ஆடி திட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. இல்ல எனக்கு ஒரே ஒரு இது புரியல, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா யார் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்களதான் அடிக்கணும்ன்றது கிடையாது. நீ வெளியே வந்துட்டியா, சரி இதே விக்ரம தான் சொல்றேன், சபரி வந்து உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீ ஃபர்ஸ்டே வந்துட்டப்பா. அப்ப என்ன பண்ணணும், யாரும் வந்து அவங்கிட்ட நெருங்காத அளவுக்கு ஆடணும்ல, அதுதானே ஆட்டம். எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் என்ன இவங்க எல்லாருமே வந்து ஒரே ஸ்கோர்ல அப்படி ஸ்கோர் போர்டில் வந்துட்டாங்கன்னா அப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு புரியலையே. யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வர வைக்கணுன்ற மாதிரி தானே ஆடணும். என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஜ் கடைசியில ஸ்ட்ராட்டஜி பண்ணி வின் பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி மேம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கடைசியில இவர் வந்து விஜய் சேதுபதி சொல்ல போறாரு, நீங்க ஒன்னும் விளையாண்டு கிளிக்கல, ஸோ இந்த வாட்டி நாங்கள் டிடிஎஃப் கேன்சல் பண்றோம், எல்லாரும் போய் ஆடுங்க போங்க, எல்லாரும் நாமினேட் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல போறாரு. 3 பேர் வாங்க, 3 பேர் வாங்க, 3 காட்டு காட்டு தனித்துக்கெல்லாம் காட்ட முடியாது, ஒரே தான் 3 பேர் வாங்க வெளில அப்படின்னு போறாரு. இல்ல ஒவ்வொரு விஷயமும் இதே மாதிரிதான். நமக்கு வந்து என்னன்னா இந்த ஷோ அதுவும் இந்த சீசன் டோட்டல் கொலாப்ஸ். இவங்க இன்னமும் எந்த அளவுக்கு எல்லாம் வந்து பிளண்டரா பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ தெரியல. கடைசியில வந்து நாட் ஏ பிக் பாஸ் ஷோன்ற மாதிரிதான் ஆக போகுது.
சம்திங் எல்ஸ். தேங்க்யூ. செகண்ட் ரவுண்ட்ல பேசுறேன். ஓகே ப்ரோ. ரசிகா, நான் இப்போ ஒரு போஸ்ட் போட்டேன். அதுக்கு ஒருத்தர் வந்து கோட் பண்ணி போட்டுக்கிறேன். அந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் நச்சுன்னு இருக்கு. என்ன பண்ண? நான் DM நான் பண்ண போஸ்ட் மாதிரி பார்க்கல, குரூப்ல பார்த்துக்கிறேன் இரு. பேசுங்களா? அதான் பேசுங்க. ம் ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குதுங்களா? ஹலோ பேக்ரவுண்ட்ல ரொம்ப தாக்கு நாய்ஸா இருக்கு. இல்ல ஆக்சுவலா இப்ப வந்து சாண்ட்ராக்கும் ஏதோ கம்யூனிகேஷன் சண்டை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த முடிஞ்சிருச்சுங்களா அந்த சண்டை? ஏதாவது இருக்கு அப்படி? நாளைக்கு காலையில. ஓ, நாளைக்கு காலையில, இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு வந்து பேட்சப் இருக்குங்க நைட்டு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க நைட் லைவ்ல பாருங்க. அது யாருங்க பாப்பா? மனுஷன் பாப்பானுங்க. எங்க கொஞ்சனாவது ஒரு தயவு அறிவுன்னு செஞ்சு ஒண்ணு பாத்துறாதீங்க. பாத்தீங்கன்னா இந்த நியூ இயர் நான் எனக்கு கொலகாண்ட் ஆகுதுங்க. இந்த பொண்ணு போய் அவன் மூஞ்சில பவுடர் போட, அவன் சிரிக்க, இவன் சிரிக்க. இதுல வந்து ஸ்பேஸ்ல என்னடான்னா பாருக்கு ஒரு இது ஃபயரு கம்பெனி. கடைசியில ஜாக்லின் எல்லாம் பாவங்க போஸ்டர் போட்டு அது மொக்க வாங்கிட்டு போயிருச்சு. தேவையில்லாம அது பேர் அதுக்கு எடுத்துக்கிட்டு இனிமேட்ல போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருமே பண்ண மாட்டாங்க. இதுல வந்து ரெட் கார்டு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னா பாக்குறவன் நம்ம தாங்க எதாவது பண்ணிட்டு போகணும். ஏங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை இருந்தா கூட இவ்ளோ இல்ட்ரீட் பண்ணிட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் லூஸ் பண்றாங்க அப்படின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கங்க. அவங்களுக்கு கூட அந்த ஈகோன்னு சொல்ல முடியாது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் தாண்டி வேற எதுவுமே கிடையாது இல்ல. ஆனா இந்த பொண்ணு இவ்வளவு பேசுது, நான் அதை ஃபாலோ பண்றேன், இதை ஃபாலோ பண்றேன், நான் அப்படி இண்டிபெண்டன்ட் விமன்லாம் சொல்லுதே தவிர இத்தனை இத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுறோம். திருப்பி எப்படி போய் உன்னால அங்க போய் பேச முடியுது, சிரிக்க முடியுது? நமக்கு பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு. நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கணுமேங்கிற தலையெழுத்து மாதிரி இருக்கு. இதுல வந்து கவின் கூட எல்லாம் கம்பேர் பண்றாங்க. கவின் லாஸ்லியா கூட. ஏன் கவின் எந்த இடத்துலயாவது இவ்வளவு ஹார்ஷா பிஹேவ் பண்ணி நீங்க பாத்துருக்கீங்களா? என்னத்த சொல்ல, நாம பாக்குறவங்க தலையெழுத்து வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்டா லைவ் பாக்குறோங்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம வந்து 10 டேஸ் வந்து இவன் சொல்றா தெரியுமா, உள்ள டிராமான்ட்டு டிராமா பண்ணி நமக்கு தான் டிராமா கொடுத்துருக்கான். ஆமா, 10 நாளா உட்காந்து he has been torturing and this இல்ல 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்காங்களோ, மத்தவங்கள முட்டாளாக்கிட்டு இருக்காங்களோ. அதேதான் இன்னைக்கு வந்து விக்கல்ஸ் வந்து ஓப்பனாவே சொல்றான். அவரும் விக்ரம்ஸ் சொன்னா அப்படி பவுண்டரி செட் பண்ணிட்டேன்னு சொல்றேன், திருப்பி என்ன போய் இது பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருமே சொல்றாங்க பெரிய கோவத்தை காட்டுறேன் அப்படின்றான். எம்மா கோவமா இல்ல அது. இல்ல கோவத்தை காமிக்கிற மாதிரி எங்க இருந்தது? அது பவுடரை போட்டு அவன் போய் சிரிக்கிறதும் நம்ம பாக்குற நமக்கே காண்டாகுது. வெக்கப்படுறாங்க. அசிங்கமா இருக்குங்க சத்தியமா. இது பாவம் நம்பி ஜாக் எல்லாம் போஸ்ட் போட்டு பாவங்க தேவையில்லாம. ஜாக் வந்து கண்ணாடிய பார்த்து அவங்களே திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, உனக்கு இது தேவையா? வாய் மூடிட்டு நம்ம இருந்திருக்கலாம் அப்படின்னு திட்டிக்க வேண்டியதான். நம்ம எப்படி இதுல வேற என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் இதுல இந்த ஸ்பேஸ்ல வந்து பாருக்கு நம்ம சப்போர்ட் பண்றோமாமா, நியூட்ரல்னு சொல்லிட்டு பாருக்கு சப்போர்ட் பண்றாங்க. சொல்லிட்டாங்க. நான் பார்வலாம் எவ்வளவு எனக்கெல்லாம் வந்து சபரி மேட்டர்ல சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பார்வை அடிக்காதனால நிறைய இருக்கு. அடின்னு துவச்சிருக்கேன். இல்ல, நான் பார்த்தேன் ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. என்னமோ நியூட்ரல் ஸ்பேஸ்ங்கறாங்க, பாருக்கு சப்போர்ட் பண்றாங்க, பாரு பத்தி தான் பேசிட்டு இருக்கு. சாண்ட்ராக்கும் சப்போர்ட் பண்றோம் நம்ம இல்லைங்க. இல்ல அப்படி போட்டிருக்காங்க. 2-3 ட்வீட் பார்த்தேன் நானு. நடப்பாவிகளா நானும் பார்த்தேன். இல்ல சிஸ்டர், இங்க ஸ்பீக்கர் வரவங்க டைரக்டா நான் பாருக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி டைரக்டா பேசுறதுலாம் கட்ஸ் கிடையாது உங்களுக்கு. இங்க கேட்டா நியூட்ரல் சொல்லிட்டு பாருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க வர ஸ்பீக்கர்ஸ்லயே தான் ஏங்க சப்போர்ட் பண்ண வேண்டியதாங்க. இப்ப சப்போர்ட் பண்ணவங்க மூஞ்சி எல்லாம் எங்கங்க கொண்டு போய் வச்சுப்பாங்க? காணா போயிட்டாங்க. அதான் இல்ல 2 நாளா போட்டு ட்வீட்டா போட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தவனுங்க எல்லாம் மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுப்பாங்க? சாரிங்க, தப்பா பேசிருந்தேன். ஃபயர் விட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம். பாரு வந்து அப்படி இப்படி எல்லாம் போட்டாங்களே. அட்லீஸ்ட் இந்த பொண்ணு